சாக்ரட்டிஸ் வசனங்கள் பேச தெரியுமா நாங்கள் அப்போல்லாம் எங்களுக்கு பயம். உடனே ஒரு புஸ்தகத்தை வாங்கி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஓஹோ இனிமேல் இந்த சினிமா கம்பெனிக்கு போனால் இந்த வசனங்கள்லாம் பேசணும் அப்படின்னு தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அப்படி அவருடைய வசனங்கள் நாங்கள் தியேட்டர்லையும் தர டிக்கெட்லையும் எல்லாம் உட்காந்து கைதட்டி பேசி முதல் பட உலகுக்கு நாங்கள் சான்ஸ் கேட்டு வரும்பொழுது இவருடைய வசங்களை பேசி காட்டி அதுக்கப்புறம் நான் ஒரு 50-60 படங்கள் நடித்து முடித்தோன்னா அதே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் பேசி நடிக்கும் பொழுது என் மனசில் எவ்வளோ உற்சாகம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. அந்த பிறக்கிறதுல கொஞ்சம் பேர் தான் மனுஷனாக பிறக்கிறாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் பேர் அறிவாளிகளாக பிறக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேர் தான் தமிழனாக பிறக்கிறாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் மனுஷனாகவும் அறிவுபூர்வமாகவும் நல்ல மனசுக்காராகவும் தமிழனாகவும் பிறந்திருக்கார். அதனால தான் இந்த விழா அவருக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம். நிச்சயமாக இது ஒரு பிரம்மாண்டமான விழாவாக மட்டும் இருக்கும். அது ஏன் பிரம்மாண்டமான விழா அமையுதுன்னா எல்லாருடைய மனசு நல்ல மனசாக இருக்கும்.